அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணை மூடி பார்த்தா நம்ம லைஃப் எப்படி ஓடுது தெரியுமா? காலையில் அலாரம் அடிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம்னு திரும்பி படுத்துக்கிறோம். ஃபஜ்ர் நேரம் கடந்து போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் எழுந்ததும் முதல் நினப்பு வேலை, காசு, டார்கெட்டு, லைஃப் செட்டில் ஆகணும். நம்ம நாள் அப்படியே ஆரம்பிக்குது. காலை சீக்கிரம் எழுந்தா கூட தொழுகை கைவிடுறோம். ஆனால் ஃபோன் மட்டும் கைவிட மாட்டோம். மெசேஜ், ரீல்ஸ், வீடியோ, அதில் நேரம் போயிடும். பிறகு தொழறேன்னு சொல்லிட்டு நாளை முழுக்க ஓடிக்கிட்டே இருப்போம். வேலைக்கு போகும்போது நான் பிஸி, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு நம்மையே நாமே சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்ப்போம்னா அந்த 24 மணி நேரத்தில் அல்லாவுக்காக ஒதுக்குற நேரம் 5 வேளை தொழுகை மட்டும்தான். அது கூட முழுமையாக இருக்கா? நம்ம வாழ்க்கை முழுக்க அவன் கொடுத்தது தான். ஆனால் அவனுக்காக நாம் என்ன கொடுக்குறோம்? சொல்லணும்னா இப்போ நம்ம சுற்றில இருக்கிற நிறைய பேரோட நிலை என்னன்னா, வெளியில் அல்லாவை நினச்சிக்கோங்க, தொழுங்க, துவா செய்யுங்கன்னு பேசுகிறாங்க. உள்ளுக்குள்ள அந்த தொழுகையே கிடையாது. வெளியில அல்ஹம்துலில்லான்னு சிரிச்சு பேசுறாங்க. உள்ளுக்குள்ள பொறாமை, போட்டி, கோபம். யாராவது முன்னேறினா மாஷா அல்லான்னு சொல்லுவோம். ஆனா மனசுக்குள்ள இவங்க எப்படியாவது கீழே விழணும்னு நினைப்போம். இதுதான் நம்ம நிஜ நிலை. வீட்டில் போய் பார்த்தா குரான் தூசி படிச்சு கிடக்கும். தொழுக நாளைக்குன்னு தள்ளிக்கிட்டு போகுது. ஆனா வெளியில நம்ம ஒரு நல்ல மனிதர் மாதிரி நடிக்கிறோம். இதுதான் நம்ம பெரிய தப்பு. ஊருக்கு உபதேசம் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அதையே நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் பண்ணுறது தான் கஷ்டம். நம்ம நாக்கு அல்லான்னு சொல்லுது, ஆனால் நம்ம வாழ்க்கை அது காட்ட மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் நாமே யோசிச்சு பார்ப்போம். நம்ம லைஃப் ஃபுல்லாக ஓடுறது காசு, வேலை, ஃப்யூச்சர். ஆனால் நம்ம உயிர் எப்போ முடியும் தெரியாதே. அந்த நாளில் நம்மிடம் கேட்கப்படுவது எவ்வளவு சம்பாதிச்சேன்னு இல்லை, எவ்வளவு தொழுதேன்னு தான். அதுதான் உண்மை. நம்ம சரியில்லைன்னு தெரிஞ்சா கூட இன்னும் சான்ஸ் இருக்கு. இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். 5 வேளை தொழுக, அதுக்கு மட்டும் டைம் ஒதுக்கலாம். அதுதான் நம்ம வாழ்க்கையை சரி பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வெளியில நல்லவராக நடிக்கிறத விட உள்ளுக்குள்ள நல்லவராக மாற முயற்சி பண்ணலாம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நேர்வழியில் நடத்தி நம்ம வாழ்க்கையை உண்மையில மாற்றி அருளணும். ஆமீன்.